ഹായ് ഹലോ അസ്സലാമു അലൈക്കും. നമ്മൾ ഇന്നത്തെ വീഡിയോയിൽ ഈസിയായ കുക്കീസ് ഈസി റെസിപ്പിങ് കേക്കാണ് നമ്മൾ ഇന്ന് ചെയ്യാൻ പോകുന്നത്. ഈ റെസിപ്പിന് ആവശ്യമുള്ള സാധനങ്ങൾ കുക്കീസ്, പാൽ വേണം, പാല് ചൂടാക്കി കാച്ചി എടുത്തുള്ള പാല്, പിന്നെ ബേക്കിംഗ് പൗഡർ വേണമെങ്കിൽ എടുത്താൽ മതി, ഇല്ലെങ്കിൽ വേണ്ട, കുഴപ്പമില്ല. ബിസ്ക്കറ്റും പാല് മാത്രം മതി. അടുത്ത് ഈ ബിസ്ക്കറ്റ് മിക്സിൻ്റെ അകത്തിട്ട് നല്ല പൊടിച്ചെടുക്കണം. മിക്സിയിൽ ഇങ്ങനെ നല്ല ഉടച്ചിട്ട് അതിന് നമുക്ക് ഫാസ്റ്റ് കോഴ്സ് നല്ല പൊടി പോലെ വരും കേട്ടോ. നമുക്ക് മൂടിയിട്ട് മിക്സി അരയ്ക്കാം. നല്ല ഇങ്ങനെ പൊടിച്ചെടുക്കണേ, തട്ടണേ. അപ്പോൾ പാത്രത്തിൽ ഇങ്ങനെ തട്ടി കുറച്ച് കിണ്ടി വിടണേ. അപ്പോൾ അതിൻ്റെ കുറച്ച് ആ പൊടി ഇതായി വരും. சுகர் வந்து தனியாக நம்ம அடித்து எடுத்துக்கிறோம். தேவை உണ്ടെങ്കിൽ சுகர் போட்டால் போதும். நம்ம போடுற பிஸ்கட்டில் நல்லா சுகர் இருந்ததுன்னா போட தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சுகர் வந்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்து போடணும். கலந்து விடு. சுகர் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பால் ஊற்றுங்க. சூடாக்கி கொஞ்சம் பால் எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக்கோட பீட் ஆகிற வரைக்கும் நல்லாவே கிண்டி விட்டு நல்லா பால்லாம் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் ஒரு கைதால் மாதிரி கண்டிஷனில் நம்ம எடுக்கணும். ஓகே, நல்லாவே கிண்டி கிளறி இருக்குங்க. இந்த அளவுக்கு வரும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதை மாவு அவன் இருக்கவங்க வந்து அவனில் யூஸ் பண்ணி அந்த பாத்திரத்தை வீற்றி, எங்களுக்கு குக்கர் தான் இருக்காங்க, நாங்கள் குக்கரில் தான் வைக்க போகிறோம். பாருங்க, வாங்க. மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் சிம்மில், ஹைலையும் இல்லை லோயிலையும் இல்லை மீடியத்தில் வைக்கணும். 40 மினிட்டில் நம்ம வைக்கணும். மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தப்போ நல்லா வெந்து நல்லா கிளியராகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா கரைக்கு இலக்கி எடுக்க போகிறோம். அது நம்ம கரைக்கு எடுக்க போகிறோம். அடுத்து பார்த்து தட்டுவோமா? சூப்பராக வந்திருக்கு. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்லா வந்திருக்கு. கிறிஸ்பியான ஸ்பாஞ்சான கேக் ரெடி. இன்னி இது நம்ம டெக்கரேஷன் பண்ணுறது மட்டும்தான். நம்ம உடச்சிடணும். உடச்சிட்டு நல்லா இதாகுமா? நெக்ஸ்ட் பால் ஊற்றணும். பால் ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீனியாக நல்லா பிரச்சனை எடுப்பாங்க. இதில் போடுக்கு நாங்கள் டெய்ரி மில்க் சாக்லேட் போட்டு பாலும் ஊற்றி பண்ணுறோம். உங்களுக்கு டார்க் சாக்லேட் போட்டு பண்ணோம்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா இதாக்கி விட்டுக்கோங்க. க்ரீமி பதத்தில் வரணும். ஓகே, வந்துட்டு நம்ம அடுத்து வந்து கேக்கோட பருத்து இந்த மாதிரி நல்லா வீழ்த்தி விடுவோம். எல்லா இடம் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணுற வீடியோ. நமக்கு சாப்பிடுவோமா? நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்லா சூப்பராக வந்தது. இந்த இன்னைக்கு வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.